நம்ம இஸ்லாத்தை சொல்கிறோம் அப்படின்னா தாவா காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தாவா காலத்தில் இருப்போம். திரும்புறதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, அந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் என்ன கேட்க மாட்டீங்களா, இப்போ நம்ம சொன்னால் கேட்பாங்களா, நீ முன்னாடி எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்க ரெண்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் உலகத்தில் நமக்கு ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க, நதி மூலம் பார்க்காத ரிஷி மூலம் பார்க்காதேன்பாங்க. ஒரு நதி எங்கேருந்து கிளம்பி வருது அப்படின்னு நீ பார்க்காத, அது வந்துச்சா குளிச்சியா கிளம்பிப்போம். ரிஷி மூலம் ஒரு மனுஷன் திருந்திட்டானா திருந்திலிருந்து அவனை பாரு, அது முந்தைய வாழ்க்கையை பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டு என்ன சொன்னாங்கன்னா, என் வாழ்க்கையில் நீ நதி மூலம் பாரு, ரிஷி மூலம் பாரு, என் முந்தைய வாழ்க்கையும் பாரு, என் பிந்தைய வாழ்க்கையும் பாரு, அதில் அப்பனுக்கற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் நான் அதனால தான் நீங்கள் விளைவிக்கிற மாட்டீங்களா, நான் போய் சொல்லுவேன்னா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் செய்தி எடுத்து வைக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு தலைவர் உலகத்தில் நாம் நேசிப்பதற்கு தகுதியான மனிதர் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. யாரையுமே உலகத்தில் ஒருத்தர் மேலே அன்பு வருதுன்னா ஒரு 2 நல்ல விஷயம் செஞ்சால் நமக்கு ஒரு நேசம் ஒரு பிரியம் வந்துடும். முந்தைய வாழ்க்கை முழு காஃபிர்கள் சொல்கிறாங்க, எல்லாமே நான் சாதி ரசூலுல்லாஹ்வை யார் கொல்லணும்னு நினைச்சாங்களோ, யார் நிராகரிக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் சொன்னார்கள், எல்லாமே நான் சாதி, நீங்கள் உண்மையாளர் நேர்மையாளர் என்று காஃபிர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் அவ்வளவு தூய்மையானது. தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தலைவரைத்தான் நாம் தூதராக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நேசிப்பதற்கு தகுதியான தலைவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு தலைவர்கள்லாம் சும்மா சாதாரணம், இன்னைக்கு காசு இல்லைன்னு சொல்லி ஒன்று பேசுவான், நாளைக்கு காசு இருக்குன்னு ஒன்று பேசுவான், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்பான், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மக்களை வழி நடத்துவான். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி கிடையாது. அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுத்தாரோ சொல்லிக் கொடுத்ததின் அடிப்படையில் இந்த மக்களை வழி நடத்துவார்கள் என்கிற ஒரு தலைவரை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிற போது, அந்த தலைவரை உயிருக்கு மேலாக நேசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவார்கள் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாகனமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.